வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் ஆஹா ஓடிடியில் இருக்கக்கூடிய 5 சூப்பரான கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல எந்த படங்களை எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க, எது உங்களுடைய ஃபேவரட்டான படம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான பாமா கலாபம் அப்படிங்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஃபேமிலியும் இருக்கு. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல ஒரு குக்கிங் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டை பத்தின டிப்ஸ் கொடுக்கறதா அவங்களுடைய வேலை. இதுதான் அவங்களுடைய மெயினான வேலை அப்படின்னாலும், பொழுதுபோக்குக்காக அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கம் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வீட்டுல என்ன இவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல தான் ஹீரோயினுக்கு ஆர்வம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில அடிக்கடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அங்கே போறாங்க. அங்கே போகும்போது அவங்க பார்க்கக்கூடாத ஒரு சம்பவத்தை பார்த்துடுறாங்க. ஸோ அங்கிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதமா ஹீரோயின் ஒரு பெரிய கிரைமை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயின் என்ன மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ நான் இந்த படத்துடைய சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷனை மட்டும் தான் கொடுத்திருக்கேன். நான் சொல்லாத நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு, அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஸ்டோரியை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி ஒரு ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஹீரோயினுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினும் நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அடுத்ததா காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்களுடைய காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா என்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தை காமெடி படம் பிடிக்கும்னு சொல்றவங்களும் பார்க்கலாம், கிரைம் த்ரில்லர் படங்கள் பிடிக்கும்னு சொல்றவங்களும் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்ப நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஹைட் அண்ட் சீக் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்காரு. அவர் ஒரு பயங்கர ஒரு டேலண்டான ஒரு பர்சன். அவருக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா எப்பயுமே போன் யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த நபர் ஒரு நாள் காலேஜ் கேம்பஸ்ல மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. சோ இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக நான் ஸ்டார்டிங்ல சொன்ன இல்லையா, ஹீரோயின் அவங்க தான் இங்க வராங்க. சோ இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு சூசைடா இருக்காது, மர்டரா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. சோ ஹீரோ இந்த ஒரு கேஸை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயினும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க எதிர்பார்க்காத மாதிரி நிறைய கிரைம் சம்பவங்களும் நடக்க, சோ ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷனும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. ஆனால் தமிழ் டப்பிங்ல இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருந்தால் போதும். எந்த மொழி படங்களையும் நான் பார்த்துருவேன்னு சொல்றவங்களுக்காக தான் இந்த படத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. IMDbல 10க்கு 8.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்ப நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹிடிம்பா அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லர் படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹைதராபாத்ல சில பெண்கள் தொடர்ச்சியா காணாம போயிட்டே இருக்காங்க. அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக IPS ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறாங்க. இவங்க ஸ்டார்டிங்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் ஆர்கன்ஸ் திருடுற கும்பலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அந்த குரூப் உடைய லீடரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே இன்னும் சில பெண்களும் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. சோ உண்மையான கில்லர் யார், எதுக்காக இதையெல்லாம் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் சீன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க.
கொடுத்துருக்காங்க. பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஆனால் வயலன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2022 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஜான் லூத்தர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு கேஸ்ல பைக்ல வந்த 2 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் காணாம போயிருப்பாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னும் சிலரும் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. இப்படி காணாம போன எல்லாருக்குமே எந்த ஒரு பெருசா காமனான லிங்க் எதுவுமே கிடையாது, காமனான ஃபேக்டும் எதுவும் இல்ல. சோ இவ்வளோ கஷ்டமான இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோவா இருக்கட்டும் இல்லை வில்லனா இருக்கட்டும், 2 பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. பட் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. டெக்னிக்கல் சைடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி எல்லாமே இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே போய் கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா ஓடிடில தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்ப நம்ம லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கக்கூடிய படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தமிழ் படமான 11 அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை ஆல்ரெடி நம்ம வீடியோல ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஏசிபியா இருக்காரு. அவர் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வராரு. அந்த நேரத்துல அந்த ஊருக்குள்ள ஒரு கில்லர் நிறைய பேர்த்த தொடர்ச்சியா கொலை செஞ்சு எரிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வருது. இந்த ஒரு கேஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெருசா எந்த ஒரு க்ளூவும் கிடையாது. ஏன் கொலை செய்யப்பட்ட நபர்கள் யார் அப்படிங்கிறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியாது. சோ இதுக்கு நடுவுல இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா ஹீரோவுடைய ஆக்டிங் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ஆக்டிங் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒரு ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட்லாம் கிடையாது, படம் ஃபுல்லாவே ட்விஸ்டா கொடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் கில்லர் யார் அப்படிங்கறத தெரியப்படுத்தாம அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு போனதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இதில் கில்லர் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா எமோஷ்னலாக கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைம்லையும் ஆஹா ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.